ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சொரக்காய் சாதம் தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு, தோல் உரித்த பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் சொரக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சொரக்காயையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சொரக்காயை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னா சொரக்காயில் லைட்டாக தண்ணி விட்டு வரும். நல்லா அந்த மசாலா ஸ்மெல் இல்லாமல், பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியும் போட்டு இந்த மசாலா கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே சொல்கிறது தான், இந்த அரிசி நம்ம மசாலா கூடயே போட்டு வதங்கினோம் அப்படின்னா சாப்பாடு வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரம் நம்ம சாதத்துலேயும் அந்த காரம், உப்பு எல்லாமே ஒட்டி இருக்கும். இப்போ தேவையான அளவு நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு எப்பயுமே இந்த மாதிரி கலவை சாதத்துக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான சொரக்காய் சாதம் ரெடி. இது நம்ம பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் சொரக்காயெல்லாம் குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாதமாக வச்சா தான் சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சொரக்காய் வாங்கிட்டு வந்தாலே இந்த மாதிரி சாதம் வச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்கும். குழம்புலாம் வச்சா பிடிக்காது. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சண்டை